அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம்? ருத்ராட்சம் எப்பொழுது அணிய வேண்டும்? ருத்ராட்சம் அணிவதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயங்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ருத்ராட்சம் நீங்கள் அணிய போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ருத்ராட்சத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை, சிவனுடைய சக்தியை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சிவனுடைய அம்சம் பெற்ற பொருட்களில் ருத்ராட்சம் என்பது முதன்மையானது. இந்த ருத்ராட்சம் அணியணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ருத்ராட்சம் நீங்கள் அணிய போகிறீங்க அப்படின்னா பல்வேறு விதமான சந்தேகங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இவை அனைத்தையும் பெரியவங்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவானதுக்கு பிறகு சிவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். ஒரு சிலர் சிவனுடைய புராணங்கள், சிவனுடைய கதைகளை கேட்டு அதன் பிறகு சிவன் மீது அதிகமான பற்று கொண்டு இந்த ருத்ராட்சத்தை அணிவார்கள். ஒரு சிலர் இயற்கையாகவே இந்த ருத்ராட்சத்தின் மீது அதிகமான பற்று ஏற்பட்டு சிவனுடைய ஈர்ப்பால் இந்த ருத்ராட்சத்தை அணிவார்கள். பொதுவாகவே நெற்றியில் திருநீரும் கழுற்றில் ருத்ராட்சம் என்பது சிவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். தானாக இந்த பாக்கியம் யாருக்கும் கிட்டாது. பொதுவாக அனைவருமே சிவாலயங்கள் சென்று சிவ வழிபாடு செய்வாங்க. ஆனால் எல்லோருமே ருத்ராட்சமும் பட்டயம் நெத்தியில் அணிகிறார்கள் என்றால் கிடையாது. சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்க பெற்றால் மட்டுமே, சிவனிடமிருந்து வரம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த ருத்ராட்சத்தை அணிய முடியும் என்பது உண்மை. ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய போகிறீங்க. இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியணும் என்ற ஒரு எண்ணம் வந்தாலே பூர்ண ஜென்மம் கர்ம பலன் உங்களோடு தொடர்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிவம் சம்பந்தமான பல்வேறு விதமான சிவ புண்ணியங்கள் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது போல விஷயங்கள் இருந்தால் மட்டுமே ருத்ராட்சத்தை அணியக்கூடிய யோகம் அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய போகிறீங்க அப்படின்னா சிவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் வரம் இருந்தால் மட்டுமே அது காலத்துக்கும் நிலைத்திருக்கும். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய போகிறீங்க அப்படின்னா சிவாலயங்களுக்கு சென்று சிவனுடைய அருளால் இந்த ருத்ராட்சத்தை பெற வேண்டும். அல்லது சிவனுடைய அடியார்களிடம் குரு ஆசி பெற்று இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய வேண்டும். இந்த சிவனுடைய அம்சமான ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது பல்வேறு விதமான சக்திகள், மாயைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியலாமா, இது அணிவதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இது நாம் ஏன் அணிய வேண்டும் என பல்வேறு விதமான குழப்பங்களையும் பல்வேறு விதமான சஞ்சலங்களையும் உங்களுக்குள் அது உண்டாக்கும். இவை அனைத்தையும் நீங்கள் தெளிந்த பிறகு, இதிலிருந்து ஒரு தெளிவு பெற்ற பிறகு நீங்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். சிவனிடம் இருந்து பூரண அருளும் வரம் பெற்ற பிறகு இந்த மாய சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை எதுவுமே செய்யாது. ஒரு சிலர் இந்த ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வந்திருக்குமோ அப்படின்னு ருத்ராட்சத்தை அணிந்த நாளிலிருந்து எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வாறு நீங்கள் எண்ண ஆரம்பித்தாலே அந்த மாய சக்தி செயல்படுகிறது என்று பொருள். இந்த ருத்ராட்சத்தை அணிந்த பிறகு தான் நமக்கு கஷ்டம் வந்துச்சு, அதனால் இந்த ருத்ராட்சத்தை நம்ம கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அதே சந்தோஷமும் கஷ்டமும் தான் ருத்ராட்சம் அணிஞ்ச பிறகும் அந்த சந்தோஷமும் கஷ்டமும் இருக்குது. மேலும் இந்த ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் நீங்கள் செய்த அனைத்து விதமான கர்ம பலன்களும் குறைப்பதற்கு இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். சிவனுடைய அருளும் ஆசையும் இருக்கையில் சிவனுடைய அம்சமான இந்த ருத்ராட்சம் உங்கள் கழுத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். இவ்வுலகில் சிவம் இல்லாத இடமும் கிடையாது, சிவன் இல்லாத சொல்லும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ருத்ராட்சத்தை அணியும் போது நீங்கள் எவ்வாறு பிரச்சனை, கஷ்டம் என்பது ருத்ராட்சம் அணிந்த பிறகு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிவதற்கு முன்பு 1000 முறை யோசிக்கலாம். ஆனால் ஒரு முறை நீங்கள் சிவனுடைய அருளால் வரத்தால் அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு ஒரு முறை கூட இதை கழட்டி வச்சிடலான்னு யோசிக்கவே கூடாது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் துணை என்று நினைத்து மன உறுதியுடன் நீங்கள் வாழ வேண்டும். ஒரு சிலர் இந்த ருத்ராட்சத்தை ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டையாக அணிவார்கள். ஒரு சிலர் இது மாலையாக அணிவார்கள்.
பொதுவாக 5 முக ருத்ராட்சம் என்பது அனைவரும் அணியக்கூடிய அம்சம் பெற்ற ஒரு ருத்ராட்சமாக கருதப்படுது. பொதுவாகவே இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியிறீங்க அப்படின்னா முதலில் இந்த ருத்ராட்சத்தை நெய்யால் அபிஷேகம் செய்து, பிறகு பாலால் அபிஷேகம் செய்த பிறகு விபூதியால் முழுவதும் அபிஷேகம் செய்து பின் சிவனுடைய நாமத்தை உச்சரித்து அணிந்து கொள்வதன் மூலம் சிவனுடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது குறிப்பாக 2 விதமான தீட்டுக்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், உடம்பில் ஏற்படக்கூடிய அழுக்கு, இது தீட்டின் என்று சொல்வார்கள். இன்னொன்று, மனதில் ஏற்படக்கூடிய அழுக்கு, இதுதான் மிகப்பெரிய மகா தீட்டு என்று சொல்லப்படுது. மனதில் ஏற்படக்கூடிய வஞ்சகம், பொறாமை, இதுபோல அழுக்கான விஷயங்கள் இன்றி இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய வேண்டும். ஒரு முறை இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது உங்கள் மனம் சஞ்சலிப்பது நின்றுவிடும், அமைதி பெறும், அன்பு அதிகரிக்கும். இதனால் நீங்கள் செய்த பல்வேறு விதமான கர்ம பலன்கள் படிப்படியாக குறையும். பொதுவாகவே இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் அணிகிறீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இதை கழட்டக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கழட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போவே நம்முடைய கர்ம பலன் அதிகரிக்க அதுவே ஒரு காரணமாக அமைஞ்சிரும். மேலும் இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை திங்கட்கிழமை அல்லது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் இது பூஜை செய்ய வேண்டும். சுத்தமான தாம்பாள தட்டில் வெற்றிலை வைத்து அதன் மீது ருத்ராட்சத்தை வைத்து சந்தனம், விபூதி, பால் இதுபோல பொருட்களால் சிவனுடைய நாமத்தை உச்சரித்து அந்த ருத்ராட்சத்துக்கு பூஜை செய்த பிறகு நீங்கள் அணிவதன் மூலம் சிவனுடைய அருளும் ருத்ராட்சத்துக்கு தெய்வீக அம்சமும் நேர்மறையான ஆற்றலும் அதீதமாக கிடைக்கும். பொதுவாகவே இந்த ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் தீய சக்திகள் அவர்களிடம் அண்டாது, எதிரிகள் தொல்லை அவர்களை நெருங்காது. மேலும் பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்தி, பேய், பிசாசு என்று சொல்லக்கூடிய இதுபோல அனைத்து விதமான விஷயங்களை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு. இந்த ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கும், மன வலிமை அதிகரிக்கும், எண்ணம் சிந்தனை ஒருநிலையாக்கும், மனம் பரிபூர்ண அமைதி பெறும், நம்முடைய 7ஆம் அறிவு ஞானக்கண் உதயமாகும். மேலும் இந்த ருத்ராட்சத்தை பெண்கள் அணியலாமா, குழந்தைகள் அணியலாமா அப்படின்னா யாருன்னாலும் அணியலாம். குழந்தைகளும் அணியலாம், படிக்கிற பிள்ளைகளும் அணியலாம், பெண்களும் அணியலாம். பெண்கள் அணியும் போது அந்த நேரத்தில் தீட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வருமே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரிடமே வரும். பொதுவாகவே சிவபக்தர்கள் என்று சொன்னாலே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகமாக உள்ளார்கள். அப்படி இருக்கும்போது தீட்டு என்ற ஒரு விஷயத்தை நம்ம கருதவே கூடாது. பெண்களும் அணியலாம், குழந்தைகளும் அணியலாம். படிக்கிற பிள்ளைகள் இந்த ருத்ராட்சத்தை அணியும் போது கல்வியில் முழு கவனம் செலுத்துவார்கள். தேவையில்லாத சிந்தனைகள், சபலம், காமம், மோகம், சண்டை, விரோதம், குரோதம் இதுபோல எந்தவித எதிர்மறையான விஷயங்களும் அவர்கள் எண்ண மாட்டார்கள். சிவனுடைய அருளும் வரமும் இருந்தால் மட்டுமே ருத்ராட்சத்தை நீங்கள் அணிய முடியும். அதுவும் நீங்கள் இறக்கும் வரை, நீங்கள் அழியும் வரை உங்கள் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கும் என்றால் சிவனுடைய ஆசீர்வாதமும் சிவனுடைய அருளும், சிவனே உங்களுடன் துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய அருள் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ருத்ராட்சத்தை அணியக்கூடிய யோகமும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சிவாலயங்கள் சென்று சிவ வழிபாடு செய்தாலும் சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டுமே அந்த ருத்ராட்சத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் அணியக்கூடிய யோகம் கிடைக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் ருத்ராட்சத்தை எத்தனை வருஷம் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைத்து சிவ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.